பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுப்பாராக. நம்முடைய ஆண்டவர் யெகோவா ரஃபா, சுகம் கொடுக்கிற தேவன். உங்களுடைய எல்லா வியாதிகளும் கர்த்தர் சுகமாக்கி இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். நாம் எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நேரத்திலும் ஹல்லேலூயா, இந்த சுகமளிக்கும் ஆராதனையை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, பிணியாளிகளை சுகமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்ற வசனத்தின்படி ஆண்டவரே சுதரம் இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கிற கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிற எல்லா வியாதிகள் பலவீனங்கள் நீங்கும்படியாக கர்த்தருடைய வல்லமை விளங்குவதாக. ஓ சுதரம், இந்த நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அநேகரை கர்த்தர் சாட்சியாக எழுப்பி அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் கர்த்தர் மாற்றி உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கர்த்தரை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீர் என் பலனும் என் கேடகமாம், உம்மை தான் நம்பி இருக்கேன் என்ற பாடலை பாடலாம். நீர் என் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரன் பலனும் என் கேடகமாம், உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதி கன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. இரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை இரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. போஷித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம்
உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகான மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீரென் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. ஹல்லேலூயா. நம் தேவன் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். நம் பாவம் நோய்கள் எல்லாத்தையும் இயேசு ஜெயித்தார். இப்பொழுதும் பாடலாமா? யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. இனி அழ வேண்டாம், இனி அழ இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், 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 அழ வேண்டாம். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் அவர்தானே, பாதாளம் முழுவதுமாய் ஜெயித்தவரும் அவர்தானே. மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் அவர்தானே, பாதாளம் முழுவதுமாய் ஜெயித்தவரும் அவர்தானே. அவர் சொல்ல ஆகுமே, எல்லாமே நடக்குமே. அவர் சொல்ல ஆகுமே, எல்லாமே நடக்குமே. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிடுமே, மாறிடுமே. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறிடுமே, மாறிடுமே. இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. பரிசுத்தவான்களின் புகலிடமும் நீதானே, பரிசுத்தவான்களின் கண்ணீரை துடைப்பவரே.
பரிசுத்தவான்களின் புகலிடமும் நீர்தானே. பரிசுத்தவான்களின் கண்ணீரை துடைப்பவரே, ஆட்டுக்குட்டி இரத்தத்தால் சாட்சியின் வசனத்தால், ஆட்டுக்குட்டி இரத்தத்தால் சாட்சியின் வசனத்தால் சாத்தானை முழுவதுமாய் நசுக்கிடுவோம், நசுக்கிடுவோம். சாத்தானை முழுவதுமாய் ஜெயித்திடுவோம், ஜெயித்திடுவோம். இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், 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 அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், இனி அழ வேண்டாம், 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 அழ வேண்டாம். யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. யூதா கோத்திர சிங்கமும் தாவீதின் வேருமானவர் வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. ஹல்லேலூயா. கர்த்தரே நம் பலனா இருக்கிறார். ஆமென். எல்லாரும் விசுவாசத்தோடு பாடலாமா? என் பலன் எல்லாம் நீர்தானையா, என் பலன் எல்லாம் நீர்தானையா. என் பலன் எல்லாம் நீர்தானையா, என் பலன் எல்லாம் நீர்தானையா, என் பலன் எல்லாம் நீர்தானையா, என் பலன் எல்லாம் நீர்தானையா. சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், என்னை நிலை நிறுத்தும். சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், என்னை நிலை நிறுத்தும். பலனே கண்மலையே, ஆறுதலே ஆராதனை. பலனே கண்மலையே, ஆறுதலே ஆராதனை. வலக்கரத்தால் தாங்குகின்றீர், வழுவாமல் பாதுகாக்கின்றீர். வலக்கரத்தால் தாங்குகின்றீர், என்னை வழுவாமல் பாதுகாக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் பலன் தருகின்றீர், கிருபையால் நடத்திடுவீர்.
ஒவ்வொரு நாளும் பலன் தருகின்றீர், கிருபையால் நடத்துகின்றீர். பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. தாங்கிட பலன் தருகின்றீர், தப்பி செல்ல வழி செய்கிறீர். தாங்கிட பலன் தருகின்றீர், தப்பி செல்ல வழி செய்கின்றீர். அதிசயமாய் நடத்துகின்றீர், உம்பலத்தால் சூழ்ந்து கொள்றீர். அதிசயமாய் நடத்துகின்றீர், உம்பலத்தால் சூழ்ந்து கொள்வீர். என் பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. என் பலனெல்லாம் நீதானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா, என் பலனெல்லாம் நீர்தானையா. சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். சீர்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்தும். என் பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. பலனே கண்மலையே ஆறுதலே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு ஆராதனை. எல்லா துதி கனமாகவே உமக்கே செலுத்துகிறோம் ஏசப்பா.
உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். எங்கள் பலன் எல்லாம் நீங்கள் தான்ப்பா. எங்களை சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. மீதியான வேலையும் உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே எடுத்து பயன்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சுகமளிக்கும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையை, என்னுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேளையிலையும் நான் இப்போ ஜீவனோட உயிரோடு இருப்பதே அவருடைய சுத்த கிருபை. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய 2 கிட்னியும் பழுதடைந்து விட்டது. 2 கிட்னியும் போச்சு. இருக்கிறதுலே பெரிய மதுரையில் இருக்கிறத ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் நான் அட்மிஷன் ஆனேன். ஐஆர்சியில் இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு ஐஆர்சிக்கு மாற்றிட்டாங்க. எனக்கு மிகவும் பயங்கரமான தலைவலி, மேல்வலி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அந்த வழியில் டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க, உங்கள் கிட்னி ரொம்ப பழுதாயிடுச்சு, கிட்னி 2ம் ரொம்ப பழுதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2ம் கெட்டு போச்சு, அதை வந்து மாற்றவும் முடியாது, டயாலிசிஸ் பண்ணவும் முடியாது, எந்த விதமும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டர். எங்கள் குடும்பத்தில் எனக்கு ஒன்றும் அவ்வளோவா தெரியாது. ஏன்னா நான் அவ்வளோவா சுய நினைவில் இல்லை. வெளியில் இருந்த என்னுடைய குடும்பத்தாருக்கு அந்த இந்த கண்டிஷனை சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த வேளையில் சொல்லிட்டாங்க, இவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ரொம்ப எங்கள் குடும்பத்தில் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த வேளையில் தான் கரெக்டாக அந்த ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சர்ச்சில் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. எல்லோரும் ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சர்ச்சிலேருந்து ஊழியக்காரர் வந்து எனக்காக வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்காக ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் இயேசு உங்களுடைய பாவத்தெல்லாம் மன்னித்து உங்களுடைய ரோகத்தெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார், உங்களுக்கு புதிய ஜீவனை தருவார், உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருவார், நீங்கள் இயேசுவை நம்புங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு அறகுறைய நினைவு இருந்தது. அப்படி இருக்கிறப்ப எனக்காக வந்து ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷத்துலேருந்தே, அவங்க ஜெபம் பண்ணிட்டு போன நிமிஷத்துலேருந்தே எனக்கு ஒரு நார்மல் கண்டிஷனுக்கு வந்து கொண்டு இருந்தது. அது டாக்டர் வந்து உடனே ஐஆர்சியில் வந்து யாரும் உள்ளுக்க விட மாட்டாங்க. ஆனால் 24 மணி நேரம் டாக்டருடைய கண்காணிப்பில் தான் இருப்பேன். அவங்க வந்து டாக்டர் வந்து வெளியே சொன்னாங்க, இப்போ கொஞ்சம் கண்டிஷன் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே தான் எங்கள் குடும்பத்தில் ஒரு பெருமூச்சு வந்துச்சு, ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஏன்னா அப்போவே வந்து ஸ்தோத்திரம், நீங்கள் உங்கள் ஹாஸ்பிட்டலில் வைக்க வேணாம், அப்படியே வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம், சாக போகிறான், வீட்டுக்கு கொண்டு போயிடுவோன்னு எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த நிமிஷத்துலேருந்தே எனக்கு ஆண்டவர் வந்து சுகத்தை கொடுத்தார், பலனை கொடுத்தார். ஏனென்றால் அவங்க தான் சொன்னாங்க, நம்முடைய அக்கிரமத்தெல்லாம் அவர் மன்னித்து நம்முடைய வியாதியெல்லாம் குணமாக்குகிறார் அப்படின்னு வசனம் இருக்குது. அந்த வசனத்தின்படி ஆண்டவர் வந்து இந்த பூமிக்கு நமக்காக வந்தார் என்று சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நமக்காக வந்து அவருடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவத்தையும் நம்முடைய அக்கிரமத்தையும் நம்முடைய மீறுதல்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டுட்டார். அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆகவே இதை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ, விசுவாசிக்கிறாங்களோ இயேசுவை, அவங்களுக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தையும் விடுதலையும் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் அவர் நமக்கு ஜீவனை தருவதற்காகத்தான் இந்த பூமியில் வந்து அவருடைய ஜீவனை கொடுத்தார் என்று நாம் பார்க்குறோம். ஆகவே யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, வியாதியோட பலவீனத்தோட பயங்கர போராட்டத்தோடு இருக்கிறீங்களா, ஆண்டவரை நீங்கள் விசுவாசிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாருமே ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வார்த்தை சொல்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அப்போ இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்வார், உங்களுடைய குடும்பத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரிடத்தில் வாங்க, ஆண்டவரை விசுவாசிங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போதுமானவராக இருப்பார்.
காட் bless யூ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல சாட்சியை நாம் கேட்டோம். நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய இரக்கம் பெரிது, அவருடைய கிருபை பெரிது. நீங்கள் இருக்கிற இடத்திலும் உங்களை தாழ்த்தி, இயேசுவே என்னை தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே, எனக்கும் இரக்கம் செய்யும் என்று கேட்கும் பொழுது கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். சத்தத்தை வைத்து இயேசுவே நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, உம்முடைய சுகமளிக்கிற பிரசன்னம் நிரப்பி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், மரண வாசலிலிருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே. மரண வாசலிலே இருந்தாலும் அவர் உங்களை தூக்கிவிட வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரையா, அளவற்ற அந்த வல்லமை பிரசன்னத்தை நீங்கள் நிச்சயமாய் உணர்வீர்கள். இயேசுவே நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீ, என்னையே மீட்க உம்மையே தந்தீ. உம் அன்பிற்கு இணையில்லையே, என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அல்லேலூயா. உங்களுடைய கரங்களை வைத்து சொல்லுங்கள், நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. மனிதர்கள் உங்களை கைவிட்டிருக்கலாம், அநேகர் உங்களை மறந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை கைவிடவில்லை. ஆண்டவராக இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆண்டவரே இயேசுவே, எனக்கு உதவி செய்ய நீர் என் மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல அவர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய தழும்புகளின் வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் சுகமாக்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அற்புத கரம் ஒவ்வொரு மேலும் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே பங்கெடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். ஏனென்றால் நீங்கள் தற்செயலாக இதை பார்க்கவில்லை, தற்செயலாக இதை பங்கு பெறவில்லை. ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். உங்களை சுகமாக்க ஆண்டவர் விரும்புகிறார். எனவே தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவர் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்.
நல்ல சாட்சியை கேட்டீர்கள். அந்த அருமையான அந்த ஊழியருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுத்தவர், உங்களுக்கும் சுகத்தை கொடுப்பார் என்பதை விசுவாசியுங்கள். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்திலே சுகமளிக்கிற காரியங்களை குறித்து அநேக பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளத்தை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெதஸ்தா என்று சொன்னால் அது கருணையின் வீடு என்று அர்த்தம். கருணையின் வீடு, அது கிருபையின் அங்கே வீடும் என்றும் அங்கே சொல்லலாம். அந்த கருணையின் வீட்டிலே அங்கே அநேகர் எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். குருடர்கள் இருந்தார்கள், சப்பானிகள் இருந்தார்கள், சூம்பின உருப்படியவர்கள் இருந்தார்கள், பலதரப்பட்ட வியாதிசர்கள் அநேகர் அங்கே இருந்தார்கள், படுத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவளுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த நாட்களிலே அவளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை. ஒரு தூதன் வந்து அந்த தண்ணீரை கலக்கும் பொழுது அவன் முதலாவது, அவன் யாராக இருந்தாலும் சரி, முந்தி அதில் யார் இறங்குகிறானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிசனாக இருந்தாலும் அவன் சுஸ்தமாவான் என்ற நம்பிக்கை இருந்தது. எனவே அநேகர் எதிர்பார்ப்போடு இந்த குளம் எப்பொழுது கலங்கும், எப்பொழுது இறங்கி சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று காத்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவு பாருங்கள் எதிர்பார்ப்பு. அன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையிலும் வியாதி என்று ஒன்று வந்துவிட்டால் நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாது, வேலைகளை செய்ய முடியாது, பணம் அங்கே சம்பாதிக்க முடியாது, பணப்பற்றாக்குறை ஏற்படும், குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும். ரொம்ப நாள் வியாதியிலே படுத்திருந்தால் ஜனங்கள் அங்கே குடும்பத்தாரே நம்மளை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். இப்படிப்பட்ட ஒரு வியாதி என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. இந்த வியாதி நிமித்தம் அநேகர் உங்களை புறக்கணிக்கலாம், வெறுக்கலாம், ஒதுக்கி வைக்கலாம். இப்பேற்பட்ட வியாதிகள். ஆனால் இங்கே ஒருவனுக்கு தான் தருணம் கொடுக்கப்படுகிறது. அவன் யார் முந்தி இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாகுவான் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருணையின் வீட்டிலே அநேகர் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களும் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு ஜனங்களை எப்படியாவது விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பெதஸ்தா குளத்திலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு தம்முடைய தூதனை அனுப்பி இந்த அற்புத செயலை ஆண்டவர் செய்து கொண்டிருந்தார். ஆனால் அங்கே சொல்லப்பட்ட ஒரு மனிதன் 38 வருஷம் வியாதியாக ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். அவனும் எதிர்பார்ப்போடு 38 வருஷமும் எப்படியாவது சுகமாய் விடுவேன் என்ற அந்த நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்த பொழுது அவனுக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. ஏனென்றால் அவன் முற்றிலுமாக அவன் படுத்த படுக்கையிலே அவன் இருந்தான். அவன் வெகு காலம் வியாதிசன் என்று வேதம் சொல்லுகிறது. வெகு காலம் அவனுக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அவன் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவருமே இல்லை என்று சொல்லுகிறான். எந்த மனித உதவியும் அவனுக்கு என்ன செய்யவில்லை, கிடைக்கவில்லை. அது மாத்திரமல்ல, நீண்ட காலம் அவன் ஒரு வியாதியாக இருந்த ஒரு மனுஷன் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், ஒரு நாள் 2 நாள் வியாதியை நம்மளால் தாங்க முடியவில்லை. ஆனால் இந்த மனுஷன் 38 வருஷம் வியாதியாக இருப்பது எவ்வளவு ஒரு வேதனை பாருங்கள். எவ்வளவு அவன் வீட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும், அவன் உள்ளத்திலே எவ்வளவு கேள்விகள் இருந்திருக்கும். ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த வியாதி இவ்வளவு இப்படி இருக்கிறது என்று சொல்லி வேதனையோடு இருந்திருப்பான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு ஏமாற்றம். வேற யாரோ ஒருவன் முந்தி அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டு விடுகிறான், இவனுக்கு கிடைக்கவில்லை. அவனுக்கு போராட முடியவில்லை, அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஒருவேளை பணம் கொடுத்து என்னை கொண்டு போய் இறக்குன்னு சொல்வதற்கும் அவனுக்கு கையில் பணம் இருந்திருக்காது. எனவேதான் சொல்லுகிறான், தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறான். எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை பாருங்கள். மனித உதவி இல்லாத ஒரு மனுஷன், பலன் இல்லாத ஒரு மனுஷன், படுத்த படுக்கையிலே அவன் நம்பிக்கை இழந்து அவன் இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கருணையின் வீட்டிலே அவன் இருந்தாலும் அந்த கருணையின் வடிவாக இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே வந்தார். அங்கே வந்து அவருடைய கண்கள் இந்த மனுஷனை மேலே பட்டது. படுத்திருந்த அவனை இயேசு கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அவனை குறித்து அறிந்திருப்பார். 38 வருஷம் எதிர்பார்ப்போடு அவன் இருக்கிறான். எப்படியாவது சுகம் அடைய வேண்டும் என்று அவன் அந்த இடத்துல படுத்திருப்பதை ஆண்டவர் இயேசு அறிந்திருந்தார். அவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். என்னவென்றால், சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார்.
அவனுடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால், அப்போது என்னை கொண்டு போய், ஒருவேளை இவர் என்னை கொண்டு போய் விடுவதற்காக வந்தவரோ என்று நினைத்திருக்கலாம். எனக்கு உதவி செய்ய ஒருவர் வந்துட்டு விட்டார், என்னை கொண்டு போய் விடுவார். ஆனால் இவர்தான் சர்வத்தையும் உண்டு பண்ணின சிருஷ்டிகர், இவர்தான் சர்வ வல்லமை உள்ளவர், இவரால் என்னை குணமாக்க முடியும் என்பதை அவன் ஒருபோதும் எண்ணி பார்த்திருக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு அங்கே வந்து அவனை கேட்ட பொழுது அவன் சொன்ன பதில் என்னவென்றால், எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை, எனக்கு முந்தி யாரோ ஒருத்தன் இறங்கி விடுகிறான் என்று இப்படி தான் பேசி கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய கண்கள் மாத்திரம் இவர்தான் இரட்சகர், இவர்தான் குணமாக்கும் தெய்வம் என்பதை அறிந்திருந்தால் சொல்லியிருப்பான், ஆண்டவரை நான் சுகமாக விரும்புகிறேன் என்று சொல்லியிருந்திருப்பான். இன்றைக்கி அநேக நேரத்தில் நாம் வேறோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எனக்கு சுகம், ஒருவேளை எனக்கு சுகமளிக்க இந்த மருத்துவர் வருவார், இல்லாவிட்டால் இந்த மருந்து எனக்கு கிடைக்காதா, இல்லாவிட்டால் எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்காதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உங்கள் நடுவிலே, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறார். அவர் உங்களை சுகமாக்க விரும்புகிறார். நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்தால் போதும், ஆண்டவராய் இயேசுவே நீர் என்னை சுகமாக்கும் என்று சொன்னால் போதும். ஆனால் இவன் என்னென்னோ பதில் சொல்லி கொண்டிருக்கிறான். அவன் சொன்ன பதிலெல்லாம் பாருங்கள், சம்மந்தம் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் அவன் மேல் வைத்திருந்த இரக்கத்தினாலே அவன் வெகு காலமாக வியாதிசன் என்று அறிந்து அவனை நோக்கி பார்த்து சொன்னார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? ஆண்டவருடைய உள்ளத்திலே பாருங்கள் எத்தனை பேருடைய இந்த கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஏன் அவர் அறிந்திருக்கிறார் என்றால், அவர் நம்முடைய போல சோதிக்கப்பட்டார். இந்த உலகத்திலே ஒரு மனுஷனாக வந்து நம்மை போல அவர் பாடுபட்டார். வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார். நம்முடைய பாடுகள், பலவீனங்கள் என்ன என்று தெரியும். ஏனென்றால் அவர் மனிதனை ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வந்தார். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷனாக தான் இருந்தார். நம்மை போல ஒரு பாடு அவருக்கும் இருந்தது. அவருக்கு நம்முடைய வேதனைகள் தெரியும், நம்முடைய கஷ்டங்கள் தெரியும். நம்மை போலவே அவர் சோதிக்கப்பட்டிருந்தார். சிலர் சொல்லுவாங்க, அந்த தெய்வத்துக்கு கண் இருக்குதா, காது இருக்குதா, நான் படுற கஷ்டம்லாம் அதுக்கு என்ன தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தெய்வம் அப்படி அல்ல. நம்மை போல சோதிக்கப்பட்டவர், நம்மை போல பாடுபட்டவர், நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் சிலுவையிலே சுமந்தவர். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளாலே நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். பாருங்கள், இந்த தெய்வம், இவர்கள் தெய்வத்தை எதிர்பார்த்து, ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து அநேக காத்திருந்தார்கள். ஆனால் அற்புதத்தை செய்கிறவரே அவர்கள் நடுவில் இருந்தும் அநேக யாருக்கும் அதை காண முடியவில்லை. 38 வருஷம் வியாதியுள்ள மனுஷன் காண முடியவில்லை. அந்த அற்புதம் அவளுக்கு ஏதோ ஒரு முறை அது நடக்கும். அதுவும் லக்காக, யார் முந்தி போய் இறங்குறான் அவனுக்கு தான் அற்புதம் நடக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் தம்மிடத்தில் வருகிற எல்லாரையும் சுகமாக்க விரும்புகிறவர். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், இன்றைக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், நம்மை தேடி வந்து ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் இரட்சகர். நம்மை தேடி வந்து, நீங்கள் இருக்கிற இடத்துக்கே அவர் தேடி வந்திருக்கிறார். உங்களை குணமாக்கும்படி அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஒரு மனிதன் கேன்சர் வியாதினால் பாதிக்கப்பட்டு அவருடைய சின்ன அந்த வீட்டிலே இருக்கும் பொழுது அவனுக்காக அவனுடைய தாய் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரே, இந்த கேன்சரை எப்படியாவது சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி. அந்த நாட்களே அந்த வியாதிக்கு மருந்து இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு செய்தி வந்தது பேப்பரில், ஒரு டாக்டர் அவர் மருந்தை கண்டுபிடித்து விட்டார் என்று சொல்லி ஒரு செய்தி. உடனே இந்த அம்மா, அவங்க ஒரு வேளை இப்படி ஜோமனி இருக்கலாம், ஆண்டவரே நீங்கள் சுகமாக்கணும், ஆண்டவர் சுகமாக்கியிருப்பார். அந்த டாக்டர் எங்கள் வீட்டுக்கு வரணும், வந்து சுகம். அதுக்கும் அவர் இருக்கிற பட்டணத்துக்கும் இவங்களுக்கும் பல 1000 மைல்கள் அப்பா இருக்கிறாங்க. ஆனால் எப்படி இந்த டாக்டர் வருவார்? அவர் வந்து அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணாலே சுகமாயிரும். அவர் எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ஜோம் பண்ணியிருக்கிறாங்க, ஜோமிட்டே இருந்திருக்கிறாங்க. எப்படியாவது என் மகன் என்ன செய்யணும்? சுகமாக வேண்டும். திடீரென்று ஒரு நாள் அவர் வீட்டு, அந்த அம்மா வீடு கதவு தட்டப்பட்ட சத்தம் கேட்டது. வெளியே பயங்கரமான புயல் மழை. அந்த வீட்டை தட்டினவர் உள்ள அந்த பார்த்தோன்னே அந்த பேப்பரில் பார்த்த பேர்
உங்கள் பேர் என்னன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லும் பொழுது அந்த டாக்டர் தான், அவர் தான். அந்த வீட்டுக்கு வந்தோடனே இந்த அம்மாவுக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் சொன்னாங்க, என் மகன் இந்த மாதிரி சிக்காக இருக்கிறான். அவர் எப்படி அங்கே வந்தார்? ஃப்ளைட்டில் போக வேண்டிய அவர் புயல்னால எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. சரி, ஒரு முக்கியமான ஒரு கருத்தரங்கு, அதில் அவர் பேச வேண்டும், அவர் போகணும். எப்படி போகலாம்? சரி, காரில் போனால் மரம் விழுந்து ரோட்டில். சரி, இந்த நைட்டு எங்கேயுமே பெரிய காடாக இருக்குது, எங்கே போகலான்னா அந்த வீட்டில் தான் லைட் எரிஞ்சிட்ருக்கு. சரி, போகலான்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போகும்பொழுது இந்த அம்மா அவங்கள பார்த்து சந்தோஷம். அந்த டாக்டரே வந்துட்டார், என் மகன் பழைச்சிருவான். அவர் வைத்தியம் செய்தார், அந்த மகனுக்கு சுகம் கிடைத்தது. ஏன் சொல்கிறேன் என்றால், அவங்களுடைய எதிர்பார்த்த ஒரு நம்பிக்கை, எப்படியாவது என்னை தேடி அந்த டாக்டர் வரமாட்டாரா என்று சொல்லி. அந்த அம்மாவுடைய விசுவாசத்தை பாருங்கள். எங்கேயோ சம்பந்தமில்லாத ஒரு பட்டணத்திலிருந்து ஒரு டாக்டரை கொண்டு வந்தது போல் இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அந்த டாக்டர் கூட ஏதோ இங்கே ஒரு நாள் தான் வர முடியும். அதுவும் அவர் அந்த வீட்டுக்கு வந்தது அது ஒரு அற்புத செயல் தான் என்று சொல்ல முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து எந்த நேரமும் எப்பொழுதும் அவர் உங்களை தேடி வர வல்லவராயிருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், சர்வ வியாபி, அவர் சர்வ சிருஷ்டிகர், அவர் எங்கேயும் நிறைந்திருக்கிறார். நீங்கள் அவரை கூப்பிடும் பொழுது அவர் வருவார், நிச்சயமாக வருவார். மருத்துவர் வராரோ இல்லையோ, உங்களுக்கு மருந்து கிடைக்குதோ இல்லையோ, ஆண்டவராக இயேசு உங்களை தேடி வந்து உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடும் பொழுது இப்படிப்பட்ட எத்தனையோ பேரை ஆண்டவர் சுகமாக்கியிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை அற்புதங்களை செய்திருக்கிறார். ஒரு தாய் சொன்னார்கள், அவருடைய மகள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது அவர்கள் சத்தத்தை வைத்து, இயேசுவே என் மகளை காப்பாற்றும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நேரடியாகவே வந்து அவளை தொட்டு மகளை சுகமாக்கி இன்றைக்கு அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறார்கள். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கும் இயேசு உங்களை ரட்சிக்க வல்லவர், உங்களை குணமாக்க வல்லவர். வெகு காலமாய் வியாதியை சாய்ந்தவன் அறியவில்லை, ஆனால் இன்றைக்கு நீங்கள் அறிந்து, இயேசுவே அந்த பரிதிமைக்குடன் கூப்பிட்டது போல கூப்பிடுங்கள். நீர் என்னை குணமாக்கும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் ஆண்டவரே, எப்படியாவது என் வியாதியெல்லாம் சுகமாக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் கூப்பிடும் பொழுது இயேசு நிச்சயமாகவே உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அவனை பார்த்து சொன்னார், அவனை நோக்கி சொல்லுகிறார், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய், நட. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தான் முக்கியம். நம்மை சுகமாக்குவது என்னவென்றால் இயேசுவின் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. இயேசுவின் தாய் கானா ஒரு கல்யாணத்தில் சொன்னார்கள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிறது. இன்றைக்கி கூட ஆண்டவர் உங்களை அதுதான் சொல்லுகிறார். படுக்கையில் இருக்கிற உங்களை எழுந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு என்ன செய், நட. வார்த்தை மனிதன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தையை இயேசு உங்களுக்கு அனுப்பி தந்திருப்பார் என்றால், அதை அனுப்பி தந்தனால தான் என் வாயில இந்த வார்த்தையை வச்சிருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் தைரியமாய் உங்கள் படுக்கை விட்டு எழுந்திருங்கள். உங்களால் இதெல்லாம் செய்ய முடியல செய்து பாருங்கள். உங்களால் காலை அசைக்க முடியலாம், காலை அசைத்து பாருங்கள். நடக்க முடியவில்லை, நடந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்விலே எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். ரெண்டாவது, வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். நடந்த காரியம் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்ன செய்தான், நடந்து போனான். அதே இயேசுவின் வல்லமை இன்றைக்கு உங்கள் மேலே, உங்கள் வீட்டிலே அந்த சுகமளிக்கிற வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்கள். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், வாய்களை திறந்து. நீங்கள் வேடிக்கை பார்க்காதபடி, ஆண்டவராக இயேசுவே, இன்றைக்கு என் மேல் அந்த சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக சொல்லுங்கள். அந்த தெய்வீக சுகம் ஆண்டவரை எங்கள் மேலே இறங்கட்டும். ஆண்டவரை இப்பொழுது அவர் விடுதலை தாரோ. ஆண்டவரை முழுவதும் மனநிலையில் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் பல அவயங்களிலே நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்க போகிறார். இன்றைக்கு அந்த அசுத்த ஆவியிலிருந்து ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். இவ்வளவு நாளும் இருக்கிற அந்த மரண போராட்டங்கள் இன்றைக்கு மாறப்போகிறது. நீங்கள் விசுவாசித்து, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் சொல்லுங்கள். உதவி செய்யும். இன்றைக்கு ஒரு ரட்சிப்பு வருவதாக, இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக, எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற நிலைமைகள் மாறுவதாக. ஓ
நீண்ட நாட்கள் படுத்த படுக்கையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை சுகமாக்க அவர் விரும்புகிறார். உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கும்படி ஒரு அற்புதம் நடப்பதாக. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதமான மரண போராட்டங்கள்லாம் விலகட்டும் ஆண்டவரே. கேன்சர் கிருமிகள்லாம் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகும்படி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், இயேசுவே என்னை குணமாக்கும் சொல்லுங்கள். குணமாக்கும், குணமாக்கும் ஆண்டவரே. அவர் நமக்காக, நீங்கள் நினைக்கலாம் நான் செஞ்ச தப்புக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆண்டால் உங்களுக்காக சிலுவையிலே உங்கள் பாவத்தெல்லாம் அவர் பரிகாரம் செய்து விட்டார், பரிகரித்து விட்டார். நீங்கள் சொல்லுங்கள், எனக்காக நீ சிலுவையில் மறிச்சிட்டீங்கப்பா, என் பாவத்தெல்லாம் சிலுவையிலே சுமந்துட்டீங்க ஆண்டவரே, நான் அதுக்காக பாவம் செய்ததுக்காக மன வருந்துகிறேன், நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் இயேசுவேன்னு சொல்லுங்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள். ஐ எம் சாரி ஜீசஸ் சொல்லுங்கள். சாரி ஆண்டவரே, ஆனாலும் என்னை மன்னித்து இப்பொழுது என்னை குணமாக்கும் என்று சொல்லுங்கள். என்னை குணமாக்கும். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் மனதுருக்கம் உங்களை நிச்சயமாகவே இன்றைக்கு குணமாக்கும். அந்த மரண பிடியிலிருந்து இப்பொழுது ஒரு விடுதலை வருவதாக. எல்லா விதமான அசுத்த வல்லமைகள் விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக இந்த சாபங்கள் எல்லாம் உடைவதாக. ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக சாபமாகி எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு உங்களை விலக்கி ரட்சித்திருக்கிறார். தேசு கிறிஸ்துவின் அந்த வல்லமை உங்க மேலே இறங்கி கொண்டிருக்கிறபடினாலே நீங்கள் பயப்படாதீங்க. சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுவோமா? இயேசுவே நன்றி ஆண்டவரே, என்னை சுகமாக்கினதுக்காக நன்றி சொல்லுங்கள். அருகிலே ஒருவேளை எண்ணெய் இருந்தால், எண்ணெய் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை உங்கள் மேலே பூசி சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தில் இப்போ நான் சுகம் உண்டாகட்டும், எனக்கு விடுதலை உண்டாகட்டும். கட்டி இருந்தால் அந்த கட்டி மேலே எண்ணெயை பூசி ஜோம் பண்ணுங்கள். ஒருவேளை கண் தெரியவில்லை, கண்ணில் எண்ணெய் பூசி ஜோம் பண்ணுங்கள். காலில் எரிச்சல், கால் வலி, நடக்க முடியலாம், காலில் எண்ணெய் பூசி ஜோம் பண்ணுங்கள். ஓ தேங்க்யூ ஜீசஸ். யாரெல்லாம் கீழ்ப்படிந்து இதை செய்கிறீர்களோ இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உமக்கு ஸ்தோத்திரம். நடக்க முடியாத உங்களை நடக்க பண்ணுவார். எல்லாம் ஆண்டவரே, முடக்கு வாதங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். கட்டிகள் மறைவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். கற்பப்பையில் இருக்கிற கட்டிகள்லாம் மறைவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். மலட்டு தன்மைகள் மாறுவதாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு தேவன் குழந்தை தரும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பில்லி சுனித்தால் பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலை ஆவார்களாக. மந்திரவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் விடுதலை ஆவார்களாக. அசுத்த கிரிகள்லாம் எரிந்து போகட்டும். சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம். சொல்லுங்கள், ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த சூனிய வல்லமைகள் எரிந்து போவதாக. சொல்லுங்கள், எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகட்டும். இப்பொழுது ஜெபம் பண்ணும் பொழுது எங்கள் வீட்டுக்குள்ள விடுதலை வருவதாக. தூதருடைய சேனைகள் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை புதைத்து வைக்கப்பட்ட எல்லா விதமான அந்தர கிரியைகள் எரிந்து போகட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினியினால் எரிந்து போகட்டும். இன்னையிலிருந்து விடுதலை வருவதாக, சுகம் வருவதாக. அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து உன் நோய்களை குணமாக்குகிறவர். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எகிப்திற்கு வரப்போன எந்த வியாதியும் நான் உனக்கு வரப்போனேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொன்னபடினாலே இப்ப ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் விடுதலை வருவதாக. தலைவலி சுகமாகட்டும் அப்பா, சுகமாகட்டும் ஆண்டவரே. முதுகு தண்டு விலத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறுவதாக. இடுப்பு வலிகள் சுகமாவதாக. ஸ்பைனில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸ் இயேசுவின் நாமத்தில் ஹீலாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். நரம்பு சம்பந்தமான வியாதிகள் சுகமாவதாக. தோல் சம்பந்தமான வியாதிகள் சுகமாவதாக. எந்தெந்த அவையெல்லாம் செத்து போயிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில் எல்லா ராஜ உறுப்புகள் மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை, தழும்பின் வல்லமை இறங்குவதாக. லங்ஸ்ல இறங்குவதாக, கிட்னியில் இறங்குவதாக, லிவர்ல இறங்குவதாக. ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஹார்ட்ல உள்ள அடைப்புகளாம் சுகமாவதாக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எல்லா அவயங்களிலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அழுகி போன ஆண்டவரை கால்கள் எல்லாம் அதில் இரத்தங்கள் பாய்வதாக. இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கால்களை கர்த்தர் சுகமாக்குவதற்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம். உன் காலை வெட்டி எடுக்கணும் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருந்தாலும் இயேசு உன்னை சுகமாக்குகிறார். இயேசுவின் நாமத்திலே 2 கால்களிலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. அழுகி போன எல்லா அவயங்களும் செயல்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே உயிரடையும்படி ஜெபிக்கிறோம். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின அதே இயேசுவின் ஜீவன், இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அசுத்தாவினால் வந்த வியாதிகள் விலகட்டும். அசுத்தாவிகளை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம் ஆண்டவரே, துரத்துகிறோம். அவங்க தலைமையில் கைவிட்டு நீங்களே ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அந்த பயத்தின் ஆவிகள், அசுத்த ஆவிகள், மரணத்தின் ஆவிகள்லாம் வெளியேறி போவதாக இயேசு
இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே விலகி போகட்டும். சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறேன். அந்த பொல்லாத ஆவியினால் வந்த போராட்டங்கள், ஓ உமக்கு ஸ்தோத்திரம், டிப்ரெஷன் எல்லாம் மாறுவதாக, மன வேதனைகள் மாறுவதாக, மன சோர்வுகள் மாறுவதாக, மரண பயங்கள் விலகுவதாக. இன்றைக்கு ஒரு விடுதலை நீ தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினரே, இப்பொழுது அநேகரை எழுப்பிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரை நீர் துடைப்பீராக ஆண்டவரே. சாட்சியாய் நிறுத்துவீராக. சொல்லுங்கள், நான் ஆண்டவரே சுகமாக்குனா நான் சாட்சி சொல்லுவேன், இயேசு எனக்கு செய்த நன்மைகளை சொல்லுவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுங்கள். இந்த நேரத்திலும் கூட நீங்கள் அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை அனுப்புங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை அற்புத சாட்சியாய் நிறுத்துவார். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய குணமளிக்கும் வல்லமை உங்களை சுகமாக்கி உங்களுக்கு நீடித்த ஆயுளை ஆண்டவர் கொடுக்கிறார். உன்னுடைய ஆயுசு நாட்களை தேவன் அதை பெருக பண்ணுகிறார். இனி நீ தீங்கை காண்பதில்லை. எல்லா தீங்கையும் கர்த்தர் மாற்றி போடுவதற்காக பலவிதமான விபத்தில் ஏற்பட்டு உன் கை கால்கள் நொறுங்கி போயிருந்தாலும் ஆண்டவர் சுகமளித்து உன்னை அற்புத சாட்சியாக நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். இயேசுவே நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, இந்த ஆராதனைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். இணைந்து ஜெபித்தவர்கள், எங்களோடு இணைந்து இல்லை பங்கு பெற்றவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படி ஜெபிக்கிறோம். அவர்களுடைய ஆண்டு வாழ்க்கையிலும் இன்னையிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு எதெல்லாம் செய்ய முடியாமல் இருந்தார்களோ அதை செய்வதற்கு அவளுக்கு ஒரு பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும், நான் உங்களுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன்னு சொல்லிடு. அந்த ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவீராக. அந்த நீதியின் சூரியன் அந்த வீட்டுக்குள்ளே உதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த செட்டைகளின் மறைவிலே ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் சூரியனாகிய இயேசுவின் நாமத்திலே உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களுக்கு தெரிவியுங்கள், சாட்சியை பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.